ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 35 பேர், முதலமைச்சரை சேர்த்து 35 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ் எல்லாருமே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. 52க்கு பிறகாக ஒரு கூட்டணி அரசாங்கமானது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த கேபினெட்டை பார்க்கும்பொழுது எல்லாமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள். யார் இவங்க அப்படின்ற தேடல் தான் மக்கள்கிட்ட இருக்குது. யார் இவங்க, எப்படி இங்கே வந்தாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் தேடி பார்க்குறாங்க. எல்லாம் இளைய ரத்தம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த கேபினெட்டை? ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நான் ஒன்று சொல்கிறேன், டெஃபினட்டாக நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், பட் இருந்தாலும் இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் தான். ஏன்னா மக்களை பொறுத்தளவில் மாற்றம் வேணும்னு நினச்சி வாக்களிச்சிருக்காங்க. பெரிய ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம முடிவு பண்ணிடலாம். ஒரு கட்சி ஜெயிக்கும் போதே நம்ம முடிவு பண்ணிடலாம், இந்த கட்சியை சார்ந்த இந்தந்த தலைவர்கள்லாம் அமைச்சராவாங்க. பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் வழங்கப்படும். அதில் எந்த ஸ்பெக்குலேஷன்ஸும் தேவையில்லை. ரொம்ப சில சர்ப்ரைசஸ் தான் இருக்கும். நம்ம எதிர்பாராத சில பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் இங்கே பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸாக இருக்காங்க. நம்ம எதையுமே கணிச்சிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது பெரிய பாசிட்டிவான விஷயம். யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மனாலையும் நாளைக்கு பெரிய பொலிட்டீஷியன் ஆக முடியும், ஒரு அமைச்சர் ஆக முடியும், நம்மனாலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும். அதுவும் நல்ல விஷயம் தான். இப்போ என்டிகே எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணும்போதே நம்ம சொன்னோம் இல்லையா, சாதாரண சாமானியர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. நேற்று வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு மனிதருக்கு வாய்ப்பு இன்னைக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸை அவரால் கற்றுக்க முடியும். ஒரு சாதாரண சாமானியர் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணும்போது கிரவுண்டு எப்படி இருக்குது, சோஷியல் பேலன்ஸ்லாம் அங்கே எப்படி இருக்குது, பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்க, மக்களோட விருப்பம் என்னவா இருக்குது, கவர்மெண்ட் மிஷினரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். அதே போல் இப்போ சாதாரணமான ஆட்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அமைச்சராக இருக்கிறதுக்கு, எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு, எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு தாவேக்கா வழியாக வாய்ப்பு கிடைக்கும்போது அது பெரிய ஒரு பூஸ்ட் தான். அவங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சாதாரண ஆட்கள் இந்த மாதிரி அமைச்சர்லாம் ஆகும்போது அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் இருப்பாங்களே, டிவியில் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நாளைக்கு நம்மளும் அந்த இடத்துல போய் உட்காரலாம். இப்போ திமுகவோட அமைச்சரவையெல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே பெரிய கைங்களாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய பணபலம் படைத்தவங்களா இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பொலிட்டிக்ஸை விட்டு நம்ம கொஞ்சம் தனிமை தான் படுவோம். நமக்கும் அதுக்கும் சாத்தியமே இல்லைங்க, நம்மளால அங்கே போகவே முடியாதுங்க, அதெல்லாம் பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நமக்கும். பட் இதை பார்க்கும்போது ரைட், நாளைக்கு நம்மளும் அப்படி ஆகலான்ற கான்ஃபிடென்ஸ் மக்களுக்கு கிரியேட் ஆகுது. அது நல்லது. அதுபோல் வேற சில முயற்சிகளும் எடுக்கிறாங்க. 8 தலித் அமைச்சர்கள் அமைச்சரவையில், அதுவும் நம்ம டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். சொசைட்டியில் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பளிக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த அமைச்சரவையிலையும் 8 தலித் அமைச்சர்கள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. 4 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் பெரிய விஷயம்தான். பிராமின்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், 2 பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஒருத்தர் பிராமினா இருக்கிறதாலேயே அவரை போய் நோண்டிட்டு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பெல்லாம் கொடுக்கலாம். பட் அதில் இன்னொரு சிக்கல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான ஒரு விஷயம். அப்புறம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே 50 இயர்ஸ்க்கு கீழேயாம். அது பெரிய விஷயம்தான். இவ்வளோ யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான சாதனைகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த சாதனைகள் நடந்திருக்குன்னா இதெல்லாம் ஒரு சமூக மாற்றத்தினால இந்த சாதனைகள்லாம் நடக்கல. விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் அதெல்லாம் நடத்தியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் அவர் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. சில நேரங்கள் என்ன ஆகும்னா சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும், அது வழியாக நிறைய வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். இங்கே அப்படி நடக்கல. விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த கட்சி மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்புகளெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இதில் கூடிய சில சிக்கல்களும் இருக்குது. இப்போ மரிய வில்சன் அவர்களோட வீடியோ அவ்வளோ தூரத்துக்கு வைரல் ஆகுது. இப்போ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியமான ஒரு பதவி, அது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்றது.
அப்படி இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சும் இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பதவியில யார் இருந்தார்? பிடிஆர் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு. 2 பேருமே நல்ல விஷயமான ஆட்கள் தான். குறிப்பா பிடிஆர் அவர்கள் ஒரு ஒரு கேப்பபிளான ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்ற மாதிரி மக்களால் பார்க்கப்படுறார். அப்போ நீங்கள் அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். ஆனால் மரிய வில்சன் அவர்களுக்கு ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லை, இந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு, கட்டையெல்லாம் தூக்கிட்டு அடிக்க வராரு. அவருக்கு இந்த முக்கியமான போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு நமக்கு தெரில. அப்புறம் ஹெச்ஆர்என்சி அமைச்சராக நீங்கள் ரமேஷ் அவர்களை நியமிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாதுகாப்பாக பேசியிருக்கோம், பிராமின்ஸை அரசியலிருந்து ஒதுக்கி வைக்கிறது தப்பு, அப்படி வைக்கக்கூடாது. திராவிட கட்சிகள் அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலேஷன் இருக்குது, ஒரு 2-3%, 4% இருப்பாங்க டெஃபினட்டாக. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கணும். அமைச்சரவையிலையும் இருக்கணும், அதே மாதிரி எம்எல்ஏஸும் அவங்களுக்கு இருக்கணும். அது ஏதோ பிராமின்ஸ்னாலே ரொம்ப மோசன்ற ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி எதிரியாகவே சித்தரிச்சிட்டாங்க தமிழ் அரசியலில். ஆனால் இப்போ ஹெச்ஆர்என்சியை பொறுத்தளவில் இப்போ தலித்ஸுக்கு எதுக்கு நீங்கள் 8 பதவிகள் கொடுக்குறீங்க? ஸோ தமிழ்நாட்டில் சாதிய ஒடுக்குமுறை இருக்குன்னு தெரியுது, ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது, சாதி ரீதியான கட்டமைப்பு இருக்குது, அதை சேலஞ்ச் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ அவங்களுக்கு நிறையா அதிகாரத்தை கொடுக்கும்போது, முக்கியமான பதவிகள்லாம் கொடுக்கும்போது அவங்க எம்பவர் ஆகுறாங்க. தலித் மக்கள்லாம் இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கும் நாங்கள் முக்கியமான பதவிகள் கொடுப்போம், இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பை நாங்கள் உடைப்போம், பாசிட்டிவான விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதானே ஏம். அப்போ அதே விஷயம் இங்கேயும் அப்படியே ஆகும்ல. இப்போ ஹெச்ஆர்என்சி எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையான கோயில்களில் இப்போவும் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரங்கள் ஓதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பூசாரிகள்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையானவர்கள் பிராமணர்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் ஒரு கம்யூனிட்டிக்கு பவர் அதிகமாக இருக்குது. அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல, அதை டிஸ்கரேஜ் தானே பண்ணணும். நீங்கள் வேறு அமைச்சரவையில் வேறு போஸ்ட் கொடுத்துருக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குது, அதை நீங்கள் மேலும் வலு சேர்க்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ தலித் விஷயத்தில் அதான் நம்ம பார்த்தோம், தலித் அமைச்சர்களை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா இருக்கக்கூடிய கட்டமைப்பை உடைக்கிறீங்க, ஆனால் இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பை வலுப்படுத்துறீங்க. அது அவ்வளோ கரெக்டான ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஆனால் அந்த பிராமின் வந்து தொடர்ச்சியாக பெரியாரை புகழ்ந்து பெரியாருக்கு ஆதரவாக நிறைய பதிவுகள்லாம் போடுறாரு. ஸோ வந்து பிராமினாக இருக்கிறதுனாலே அவர் வந்து அப்படிதான் செயல்படுவார் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு இது வந்து அவரோட செயல்பாடு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. நீங்கள் 8 தலித் அமைச்சர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா? தலித்தியம் பேசக்கூடிய 8 பேர் கொடுத்துருப்பீங்களா? அதை அப்படி கொடுக்கல. நீங்கள் தலித்தியம் பேசக்கூடிய, அம்பேத்கரியம் பேசக்கூடிய பிசிஸுக்கு 8 பேர் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஸ்பெசிஃபிக்காக ஏன் நீங்கள் தலித்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அங்கே? ஏன்னா சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பெரியாரியம் பேசக்கூடிய அதெல்லாம் லைட் உங்கள் ஐடியாலஜி. இங்கே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றியே பேசலையே, இந்த 8 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசவே இல்லை. அவங்களோட ஐடென்டிட்டி தானே பேசுகிறோம். ஏன் ஐடென்டிட்டியை பேசணும்னா பேச வேண்டிய தேவை இருக்குது. அடையாளம் சார்னா சொசைட்டி கட்டப்பட்டிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ தலித்ஸுக்கு வந்து பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன ஸ்கில்ஸ் இல்லைன்னு அர்த்தம்? இங்கே கேஸ்ட் அப்ரெஷன் இருக்குது. ஸோ அதனால அதை உடைக்கிறதுக்கு அவங்கள மேலே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கேயும் ரமேஷ் அவர்களோட கெப்பாசிட்டியெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவே இல்லை. அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கலாம், ஃபெமினிஸ்டாக இருக்கலாம், பயங்கரமான ஸ்கில்டான ஆளாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் அப்பர் காஸ்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ரிலிஜியஸ் ஸ்பேஸில். அதை நீங்கள் ஏன் வலு சேர்க்கணும்னு கேட்குறேன். அங்கே நீங்கள் பாசிட்டிவான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தலாம்? அதை கொஞ்சம் இப்போ தமிழில் மந்திரம் ஓதுறது கிடையாது, அந்த சிக்கல் இருக்குது. சமஸ்கிருதத்தோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. 2வது அப்பர் காஸ்ட் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. பூசாரிகள் பெரும்பான்மையானவர்கள் உயர் சாதியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் அதையே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் செகண்ட் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஐடென்டிட்டி லெவலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. மற்றபடி ஓகே, புது ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 months அவங்களுக்கு விஷயங்களை கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஆட்கள். ஸோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கும் போதும் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ பரவாயில்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, அதிகாரிகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும், இல்லைனா சரியாக இருக்காதுன்ற மாதிரிலாம் டிவி டிபேட்ஸில் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் புதுசாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பழைய அமைச்சர்கள்லாம் அப்படி கிடையாது. பழைய பெரிய ஆட்கள்லாம் அவங்க
எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை டார்கெட் பண்ணும், வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு ஃபுல்லாக ஸ்கெட்ச் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், இந்த பதவி நம்ம கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி பட் கிடைச்சிருக்கு, பெரிய ஒரு வாய்ப்பு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நல்லா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே, இப்போது பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை ரெண்டுமே வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. கூட்டணி அமைச்சரவை அப்படின்றது எப்படி ஒர்க் ஆக போகுது, எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்து இப்போ ஒரு வகையில் நீங்கள் சொல்லும் போது சாதனை தான். ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ண மாதிரி 70 இயர்ஸ் கழித்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரியான கூட்டணி அமைச்சரவை உருவாயிருக்கு. ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இப்போ இருக்குது. நிறைய பேர் பாராட்டுவாங்க இதை, கோலிஷன் கவர்மெண்ட் தாங்க நல்லது, அப்படி தாங்க இருக்கணும். குஜரால் பீரியடில் அப்படி தான் இருந்தது, அப்புறம் தேவகவுடா பீரியடில் அப்படி தான் இருந்தது, அப்புறம் வேற யார் பீரியடில், வாஜ்பாய் பீரியட்லையும் அப்படி தான் இருந்தது, இது மன்மோகன் சிங் பீரியட்லையும் ஆமாம் மன்மோகன் சிங் பீரியட்லையும் அப்படி தான் இருந்தது. ஸோ அது வந்து கோல்டன் பீரியட் இந்தியாவுக்கு. குறிப்பாக குஜரால் தேவகவுடாலாம் இருந்ததை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்க இடதுசாரிகள்லாம். சென்ட்ரலைஸ்டாக பவர் இல்லாமல் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் மக்கள்கிட்ட அதிருப்தியும் ரொம்ப அதிகமாக பில்ட் ஆச்சு. மற்றவங்க பண்ணுற தவறுக்கும் இவங்க தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பீங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைடில் தவறு பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைடில் இந்த ஒரு 5 இயர்ஸில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. இல்லை பவரில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சாதிச்சிடணும்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ மக்கள்கிட்ட அதிருப்தியும் அதிகமாக இருக்கும். பவர் சென்ட்ரலைஸ் ஆகாமல் இருந்ததுன்னா பிடிச்ச மாதிரி எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சிக்கலும் இருக்கு. தாவேக்காவுக்கும் அந்த சிக்கல் இருக்கு. தாவேக்கா பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப ப்ரிகேரியஸாக இருக்கு இந்த சிச்சுவேஷன் பார்க்க. தாவேக்கா ஆன்டி டிஎம்கே பார்ட்டி, திமுக ஒரு தீய சக்தி, அதான் அவங்களோட ஸ்டாண்டு. தீய சக்தியோட பயணித்த ஒரு கட்சி எப்படிப்பட்ட சக்தியாக இருக்கும்? தீய சக்தி. ஆமாம், நல்ல சக்தி தீய சக்தியோட பயணிக்க முடியாது, தூய சக்தி தீய சக்தியோட பயணிக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் தீய சக்தியோட பயணித்த இடதுசாரிகள், தீய சக்தியோட பயணித்த காங்கிரஸ், விசிகே, ஐயுஎம்எல், இந்த கட்சிகள்லாம் சேர்த்து இப்போ ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்று ஃபண்டமெண்டலாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது, உங்கள் அரசியலும் அவங்க அரசியலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ராஜ்பவனில், லோக்பவனில் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறாரு. இன்னைக்கு கூட வந்து அமைச்சராக பதவி வைத்தாங்க. அப்போ கூட வந்து அந்த பழைய ஆர்டர் தான் கடைசியாக தான் 3வது இடத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்து. ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் வந்து கட்சிகளுக்கு வரல. அந்த கொள்கையெல்லாம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன், முடிஞ்சு போச்சு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் மக்கள் இதெல்லாம் சீரியஸாக எடுப்பாங்க. தமிழ் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலைன்னா மக்களுக்கு இது சிக்கல். ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நேஷனல் லெவலில் பிஜேபி எதிர்த்தானே ஆகணும். தாவேக்கா பாஜக கிட்ட சமரசம் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் விட்டுருவாங்களா? அங்கே தான் இங்கே முரண் இருக்கு. தாவேக்காவை பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பு கட்சி கிடையாது. தாவேக்கா திமுக எதிர்ப்பு கட்சி, ஏறக்குறைய அதிமுக மாதிரியான ஒரு கட்சி. ஆனால் காங்கிரஸ், விசிகே, இடதுசாரிகள், ஐயுஎம்எல்லாம் முரட்டுத்தனமான பாஜக எதிர்ப்பு கட்சி. காங்கிரஸுக்கு பாஜக எதிர்ப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அவங்களோட பிரதான அரசியல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் குவைட்டாக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு மொழி சார்ந்த பிரச்சனை, இதில் நமக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, என்ன தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் நாளைக்கு இதே மாதிரி சாஃப்டாக போகிறாங்கன்னு வச்சுப்போம், பிஜேபி கிட்டேயும் காங்கிரஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், ஆனால் அது நடக்கலை. நாளைக்கு இதே மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், அவங்க செய்யலன்ட்டாங்க, அப்போ காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்வி தான். ஸோ இந்த முரண்லாம் இருக்குது. அவங்க பண்ணக்கூடிய தவறுகளும் அதுக்கும் சேர்த்து நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியதும் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டே இவங்களுக்கு சிக்கல் என்னென்னா, தூய சக்தின்னு அவங்கள பில் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ சிங்கிள் மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பழைய ஆட்களோட சேர்றீங்கன்னா டே 1லேயே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் விழுந்துருச்சுல்ல. நீங்கள் இவங்களோட சேர்ந்தாலே ஒரு கெட்ட பேர் வருது இல்லை உங்களுக்கு. யாரெல்லாம் மோசம்னு சொன்னீங்களோ அவங்கள தானே இப்போ பயணிக்கிறீங்க. அதுபோக உங்களுக்கு இன்னொரு நெகட்டிவான பேர் என்னென்னா இங்கேயும் விழுது. அதிமுகவோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கும் போயிருக்கு. ஏன்னா அவங்க சும்மா ஒன்றும் கட்சியெல்லாம் உடச்சு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள
ஏதோ ஒரு வகையில் அவங்க அகாமடேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் போயிருக்கு. அப்போ அதுவுமே நெகட்டிவான ஒரு இமேஜ் தானே. இப்போ 2 திராவிட கட்சிகளும் மோசம்லாம் பேசிட்டு கடைசியில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதுவும் கரெக்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இப்போ விஜய் அவர்களுக்கு ஃபுல் பவர் இருக்குன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைமாக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நம்ம விருப்பப்படி எல்லாமே செய்யணும். நமக்கு நிறைய புது திட்டங்கள் இருக்குன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். அதெல்லாம் பிடிச்ச மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும். ஒரு 125 சீட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லாமல் எல்லாத்தையும் டக்குன்னு நீங்கள் செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ இடதுசாரிகள் உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி விசிகேவும் உங்களை கொஸ்டின் கேட்பாங்க சில இடங்களில். அதே மாதிரி காங்கிரஸும் உங்களை கேள்வி கேட்பாங்க சில இடங்களில். விசிகேவுக்கு காங்கிரஸுக்கு சில விஷயங்கள் முக்கியமாக தெரியலாம், வேற சில விஷயங்கள் விசிகேவுக்கு முக்கியமாக தெரியும், இடதுசாரிகளுக்கு வேற சில விஷயங்கள் முக்கியமாக தெரியும். அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே நீங்கள் பயணிக்கணும். இது ஒரு பொருத்தமில்லாத ஒரு கூட்டணி தானே. அது உங்களோட அரசியலும் அவங்களோட அரசியலும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இதில் நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போதைக்கு பார்க்கும்போது அவங்க ஏதாவது சிறிய தவறுகள் பண்ணாலும் ஆன்டி இன்கம்பன்சி டக்குன்னு பில்ட் ஆகும். ஏன்னா கூட இருக்கவங்களும் கொஸ்டின் கேட்பாங்க. திமுகவுக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை, இவங்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டான வீடியோஸ் நம்ம பண்ணணும். இப்போ ஏஐலாம் பார்த்தோம்னா பெரிய டிஸ்ட்ரப்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு இப்போ வேலை போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் சொல்கிறது, யூஎஸ்லலாம் பார்த்தோம்னா இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப சிக்கலான சூழலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்காக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்கள், லிங்க்டின்னாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், பெரிய நிறுவனங்கள் நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் ஒர்க்கர்ஸோட தேவை அவங்களுக்கு இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஏஐயில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க போட்ட காசு எடுக்கணும்ல அடுத்தது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, லே ஆஃப்ஸ் நிறையா நடக்குது. இப்போ இதோட இம்பேக்ட் நாளைக்கு இந்தியாலையும் ஏற்படும். இந்தியாவில் ஆல்ரெடி இதோட இம்பேக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இந்தியாலையும் பார்த்தோன்னா வேலைகளை இழந்துட்டு இருக்காங்க. நம்ம ஐடி செக்டரை பொறுத்தளவில், சர்வீஸ் செக்டரை பொறுத்தளவில் நம்ம பெரிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ ரெவல்யூஷன் இருக்குல்ல, இதனால நம்ம நாட்டில் நிறைய பாதிக்கப்படுவாங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவில் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்டேட். நம்ம இண்டஸ்ட்ரீஸும் நிறையா இருக்குது. வெறுமனே நம்ம சர்வீஸ் செக்டரை மட்டுமே நம்பி இல்லை, பெங்களூர் மாதிரி கிடையாது. நமக்கு இண்டஸ்ட்ரீஸும் நிறையா இருக்குது. அந்த அட்வான்டேஜ்லாம் நமக்கு இருக்குது. ஆனாலும் நம்ம பாதிக்கப்படுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சோழிங்கநல்லூரில் கோவிட் டைமில் போய் பேசும்போது கடைக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒப்பந்தம் கொடுத்தாங்கல்ல கோவிட் டைமில், அந்த கடைகள் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுதாங்க. நான் அந்த டைமில் பார்த்துருக்கேன். ஒரு 2020க்கு முன்னாடி நிறைய புது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பில்ட் ஆகி வந்தது. கோவிட் முடிஞ்சோடனே பார்த்தோன்னா அந்த இடமே அப்படியே கொஞ்சம் அன்டெவலப் ஆயிடுச்சு. அந்த புதுசாக அவங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே தெரியும், அப்படியே சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகி போகும்ல டெவலப்மெண்ட் இருக்கும்போது, அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிறத பார்க்க முடியுது. அப்படியே வளர்ந்து முன்னேறி போனது அப்படியே லைட்டாக பின்னாடி போகிறத பார்க்க முடியுது. அந்த வளர்ச்சி சில இடங்கள்லாம் கம்மியாக நம்ம பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் அதை பேசுகிறாங்க. ஸோ இப்போ அந்த சிக்கல் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் இன்னைக்கு பவருக்கு வராருன்னா அது காட்டக்கூடிய விஷயமே கிரவுண்டில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய கோவங்கள் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அவர் வரார். அப்போ அதெல்லாம் சரி செய்யணும். சேலஞ்ச் பார்த்தோம்னா இப்போ பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம இதை டீட்டெயில்டாக பேசுவோம் ஒரு நாள். ஓகே, ஆனால் இந்த கேபினெட்டில் ஏஐக்கும் ஒரு மினிஸ்டர் ஒதுக்கியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் ஏஐ இதெல்லாம் சார்ந்தும் ஒரு மினிஸ்டர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு கேபினெட்டில். ஸோ அதில் கவனம் செலுத்துறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அரசியல் வேற, ஆக்சுவலாக பொருளாதாரத்தில் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வேற. இப்போ நீங்கள் வந்து அரசியலில் நான் 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நீங்கள் சொல்லிடலாம். ஆக்சுவலாக எஃபெக்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் 8 தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதாலேயே சொசைட்டியில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டால் அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலைன்னா கூட நான் இதை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லி கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ திமுக இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா, நாங்கள் அதை பண்ணோம், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. அதனால என்ன பாசிட்டிவான இம்பாக்ட் வந்ததுன்றத பொலிட்டிக்ஸில் பெருசாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு எல்லாருக்கும் இதை தான் பண்ணோம், மைனாரிட்டிஸ்னால் நாங்கள் இதை பண்ணோம், அவங்களுக்கு அதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பேசிடலாம். ஆனால் எக்கானமியில் அப்படி கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஏஐக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதால அது என்ன பெருசாக மாறும்னு எனக்கு தெரில. ஏன்னா ஸ்ட்ரக்சர்லாம் இந்தியாவிலே பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம்.
டைரெக்டாக நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக போயிட்டோம் நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக. ஸோ நாளைக்கு அதெல்லாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ இந்தியர்கள் நிறைய பேர் இந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்குது. இப்போ அதனால தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைசி ஆட்கள்லாம் நல்லா காசு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் நாலேஜ்லாம் நிறைய இடங்கள் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நிறைய எடுத்து பண்ணுறாங்க. அதை வச்சு இந்த ஃப்ரான்ச்சைசிக்காரங்க தான் அதை வச்சு பார்ப்பாங்க, நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு சிக்கல் அடியில் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நிறையா மாற்றங்கள் இருக்க போது நீங்கள் ஒரு அமைச்சரை நியமிக்கிறதால பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஓகே. இப்போது திமுக கூட்டணியில் திமுக தனியாக தான் இருக்காங்க இப்போ. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா அங்கேருந்து எல்லாருமே அப்படியே இந்த பக்கம் வந்திருக்காங்க. தேமுதிக மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஆனால் தேமுதிக தான் ஃபஸ்ட்டு இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தேமுதிக அங்கே கடைசி வரைக்கும் இருக்காங்க. நேற்று ஆர் ராசா அவர்கள்லாம் ரொம்ப விரக்தியில் ரொம்ப ஆபாசமான நிறைய பதிவுகள்லாம் போட்டதை பார்க்க முடியுது. ஆர் ராசா அவர்களே அந்த பதிவுகள்லாம் போகிறார் அப்படின்னு மற்றவங்களாம் எப்படிலாம் பேசுவாங்கன்றத கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஸோ திமுகவுடைய ஃபியூச்சர் எப்படி அதை இந்த விஷயத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க எப்படி பார்க்குறீங்க? மாணிக்கம் தாக்கூரும் கூட்டணி எங்கே அப்படின்லாம் கேலி பண்ணிலாம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ திமுகவை பொறுத்தளவில் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒன்றும் கூட்டணி தேவையில்லை. அஃப்கோர்ஸ் இப்போ அசம்பிளியில் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறது நல்லது தான். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களோட இருந்தாங்கன்னா அசம்பிளியில் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அதை டெஃபினட்டாக விரும்புவாங்க. ஏன்னா இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு நிறைய இழந்திருப்பாங்கல்ல, அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுதான் இந்த கூட்டணியை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டு, நான் சொல்றது வேற சில விஷயங்களும் இருக்கும் கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கு. இவ்வளவு ரிசோர்ஸை செலவு பண்ணி கூட்டணி இன்னைக்கு உடஞ்சு அந்த கட்சிகள்லாம் விஜயோட போயிட்டாங்க, புதுசாக வந்த கட்சியோட போயிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு அந்த வகையில் பெரிய ஒரு பின்னடைவு தான். ஆனால் திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இல்லை ஒரு 3 இயர்ஸ்னு வச்சுப்போம், 29க்கு முன்னாடி ஒரு 2.5-3 இயர்ஸில் தாவேக்கா மேலே பெரிய அழுத்தம் போட்டு தாவேக்கா வீக்கா இருக்காங்க, தாவேக்கா சரியான ஆட்சி நடத்தலன்ற இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கட்சிகள்லாம் திரும்ப அங்கே வந்துருவாங்க. இன்னைக்குமே இடதுசாரிகள் விசிகே எல்லாம் பெருசாக ஒன்றும் பகச்சிக்கல ஐயூஎம்எல்லாம் திமுகவை. நாளைக்கு அவங்க திமுக சைடு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நாங்க மக்களோட தீர்ப்பை மதிச்சோங்க, தாவேக்கா சிங்கிள் பிகஸ்ட் பார்ட்டியா வந்துருச்சு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியல. அப்படி இருக்கும்போது மக்களோட தீர்ப்பை மதிச்சு நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனா இப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு, நாங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஆட்சி பண்ணல. ஸோ அதனால இப்ப நாங்க கூட்டணியிலேருந்து வெளில போறோம், வெளில வந்து நாங்க திமுகவோடையே சேர்றோம். பாஜக எதிர்ப்பு அணி பழையபடி. இதுல ஒன்றும் பெரிய தவறாலாம் தெரியாது. ஸோ அதனால இப்ப தாவேக்காவுக்கு சேலஞ்ச் என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கரெக்டா அவங்க நிர்வாகம் பண்ணணும். திமுக அக்ரெசிவா ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ், ஆன்டி டிவிகே பொலிட்டிக்ஸா பண்ண போறாங்க. அக்ரெசிவா கவர்மெண்ட் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. இப்பவே அவங்க நிறைய விஷயங்களை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போக போக இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது இவங்க தாக்கு பிடிக்கணும். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம், அது கண்டிப்பா தாவேக்காவுக்கு சிக்கல் தான். அதனால தாவேக்காவுக்கு ஈஸியாலாம் இருக்காது, திமுகவும் ஈஸியா விட போறது கிடையாது. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஒன்றும் பெருசா அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றும் தேவையில்லை திமுகவுக்கு. 29 தான் தேவை. திமுக வந்து டிவிக்கு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் ஐயுஎம்எல் விசிக காங்கிரஸுக்கெல்லாம் வரும் இல்லை? ஆமா, அதை டிஃபெண்ட் பண்ணல, ஏன்னா அவங்க கவர்மெண்ட் தானே. ஸோ அதனால திமுக வர்சஸ் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு தானே அது போய் நிற்கும். அது இப்போ என்னன்னா, அதுதான் சொல்ல வரேன், அதை திமுக ரொம்ப எஃபெக்டிவா பண்ணுவாங்க. அவங்க தான் டேமேஜ் பண்ணுவாங்க, விசிகாவை தான் டேமேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்களும் சரியில்லைன்னு தானே சொல்லி ஆகணும். அதை பண்ணுவாங்கன்ற திமுகவுக்கு என்ன வந்தது? அதாவது தாவேக்காவோட பயணிப்பது விசிகேவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஐயுஎம்எலுக்கும் கஷ்டம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அவங்க தாவேக்காவோட பயணிக்க முடியாது அப்படின்ற சூழலை ஏற்படுத்த பார்ப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கம்பாங்க. மேபி திமுக டைரக்டா கேட்க மாட்டாங்க, திமுக ஆதரவு ஊடகங்கள் அதெல்லாம் கேட்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு இடத்துல தாவேக்கா பாஜக பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறை கண்டுக்காம போறாங்கன்னு வச்சுப்போம், ஐயுஎம்எல் மேல பிரஷர் போடுவாங்க, நீங்க அவங்க கூட இருக்கீங்கம்பாங்க. அது காங்கிரஸுக்கும் பண்ணுவாங்க. இந்த சிக்கல் இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஐடியாலஜிக்கலா ரொம்ப டிஃப்ரெண்டான பார்ட்டிஸ். ஐடியாலஜியை கூட விட்டுருங்க, ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இவங்க தாவேக்கான்ற கட்சி அதிமுக இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, திமுக எதிர்ப்பை பேசி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வித்தியாசமான கட்சிகள் மற்றவங்கலாம். இன்னைக்கு நீங்க இடதுசாரிகள் காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு தான் ஒரு அரசியலும் உங்களுக்கு கிடையாது.
விசிகே ஏறக்குறைய அப்படி, ஐயுஎம்எல்லும் அப்படிதான். அப்போ நீங்கள் எப்படி அவங்களோட ரொம்ப நாள் பயணிப்பீங்க? ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் வேற, உங்களோட ப்ரையாரிட்டிஸ் வேற. அப்போ அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் அடிபடும் போது அதை வச்சு கண்டிப்பாக திமுக அழுத்தம் போடுவாங்க அவங்க மேலே. டைரக்டாக போடலனாலும் ஏதோ ஒரு ரூட்டில் போடுவாங்க. விசிகேவை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படும், இடதுசாரிகள் நோக்கி கேள்விகள் எழுப்பப்படும். இடதுசாரிகள் காங்கிரஸ்லாம் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை நம்பி கிடையாது, அவங்கெல்லாம் நேஷனல் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம். அப்போ நேஷனல் லெவல்லையும் பாஜக எதிர்ப்பாளர்கள்னு அவங்களோட இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணணும். தமிழ்நாட்டில் பதவிக்காக இடதுசாரிகள் அப்படியே இறங்கிலாம் போயிட முடியாதுங்க. நேஷனல் லெவலில் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இப்போ வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டுகள் பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்கன்ற நியூஸ் இங்கே வரைக்கும் வருது இல்லை, இங்கே வரைக்கும் நம்ம பேசுகிறோம், நியூஸ் பேப்பரில் வருது. கேரளாவில் அந்த மாதிரி நியூஸ் வருது. அப்போ இங்கே நீங்கள் தப்பு பண்ணாலும் நியூஸ் அதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது சிக்கலான ஒரு விஷயம்தான். அது எப்படி கொண்டு போகிறாங்கன்றது நெக்ஸ்ட் ஒரு 2.5 years பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். இன்றைக்கி அதனால தானே இடதுசாரிகள் விசிக்கெல்லாம் கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணுறது. இடதுசாரிகள் டெஃபினட்டாக ஹெஸ்டேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஒன்றும் க்ளோஸாக இன்னும் போகல. அவங்க மினிஸ்ட்ரியில் அமைச்சரவையிலையும் இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒரு 2 years சேலஞ்சிங்கான டைமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தாவேக்காவுக்கு பெரிய வெற்றி. அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா திமுக ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுவாங்க.